இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூத்தியாக கோகோனட் பொமோக்ரேனேட் ஸ்மூத்தி தான் ரெடி பண்ணேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 5 மாதுளம் பழத்தை உரிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சப்ஜா சீட்ஸை தண்ணியில் 5 நிமிஷம் ஊற போட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 சில் தேங்காவை கட் பண்ணி பால் எடுத்து வச்சுக்கலாம். 2 செவ்வாழைப்பழம், பேரிச்சம்பழம் 5 எடுத்துருக்க கொட்டையில் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் பால், சப்ஜா சீட்ஸ், மாதுளைப்பழம் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்ததில் மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். மாதுளம்பழத்தை முதல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பேரிச்சம்பழத்தை சேர்த்திக்கோங்க. தேங்காய் பாலை இது கூட சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தையும் சேர்த்து மிக்ஸியில் நல்லா அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூதி ஃபார்மில் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க சப்ஜா சீட்ஸ் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே டாப்பிங்ஸாக செவ்வாழைப்பழத்தை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதுளம் பழத்தையும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாதாம் பருப்பு, பிஸ்தாம் பருப்பையும் கட் பண்ணி வச்சுருக்க சின்னதாகவும் அதையும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பம்கின் சீட்ஸை கொஞ்சம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கிரான்பெரிஸை மேலே சேர்த்துக்கிட்டு உங்கள்கிட்ட கிரான்பெரிஸ் இல்லைனா நீங்கள் கருப்பு திராட்சை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கலாம்.